அழகே அழகே 10000ங்களில் சிறந்த அழகே அழகே 10000ங்களில் சிறந்த அழகே பிள்ளையாக என்னை அழைத்த அழகே என் சிந்தனையை ஆட்கொண்ட அழகே பிள்ளையாக மாற்றினீங்களே என் மனசெல்லாம் அழகே அழகே 10000ங்களில் சிறந்த அழகே I love you Jesus 10000ங்களில் சிறந்த அழகே உயிரே உறவே உயிரே உறவே உடலெல்லாம் கலந்த உயிரே உயிரே உறவே உயிரே உறவே உடலெல்லாம் கலந்த உயிரே உந்தன் அன்பின் ஆழம் கண்டேன் எந்தன் வாழ்வை ஒப்புவித்தே உந்தன் அன்பின் ஆழம் கண்டேன் எந்தன் வாழ்வை ஒப்புவித்தே எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி செய்திடவே எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி செய்திடவே சொல்லுங்க உந்தன் அன்பின் ஆழம் கண்டே எந்தன் வாழ்வை ஒப்புவித்தே உங்க அன்பு ஆழமான அன்பு என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்புவித்தேன் எந்த நேரம் எந்த எல்லாம் உந்தன் பணி செய்திடவே எந்த நேரம் எந்த எல்லாம் உந்தன் பணி செய்திடவே அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இனிமையானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் சொல்லுங்க அழகானவர் அழகானவர் அப்பா நம் நடுவில் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது உலாவுகிறார் ரோஜா புஷ்பம் அவர் நேசமானவர் என் சுவாசம் இன்னொரு விசை சொல்லுங்க அழகானவர் இயேசு உங்க கையை உயர்த்த முடியும்னா உயர்த்தி ஆராதனை செய்யுங்க இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இனிமையானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் லீலி புஷ்பம் நேசர்மடியே எந்த பக்கம் நேசர்மடியே எந்த பக்கம்
இயேசு அழகானவர், இனிமையானவர். இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசம். ஒரு கடைசி விஷயம் சொல்லுங்க. அழகானவர் இயேசு, இயேசு இனிமையானவர், இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஹல்லேலூயா. மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எங்கள் இதயத்தை, எங்கள் இதயத்தை எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. ஆஹா Nebre batala rapantele shangana barada Nima baba santele Kora badala rasatele Nima lada dara Santele lele moshata. Holy Ghost, Holy Ghost, Holy Ghost. அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி அழகே சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. டாடி, உங்களோட நடக்க ஒவ்வொரு நாளும் உங்களோட நடக்கணும். என் உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம் ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட என் ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே என் அடைக்கலமே. அழகானவர் இயேசு, I love you Jesus. நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். அழகானவர், அழகானவர்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கி கூட ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சம்பவம் மார்க் புத்தகத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்பொலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் இயேசு இந்த மனிதனை சுகப்படுத்தின விதம் வித்தியாசமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற அநேகரை சுகப்படுத்தினதை பார்க்கிலும் இந்த இடத்துல ஒரு விசேஷித்த கிரியை நடப்பிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான விதங்களில் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவருக்கு சீக்கிரமாக சுகம் கிடைக்கலாம், ஒருவருக்கு ஒரு வாரம் கழித்து சுகம் கிடைக்கலாம், ஒருவருக்கு சில காலங்கள் காத்திருந்து சுகம் கிடைக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் தொட்டு இயேசு சுகப்படுத்தினதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வார்த்தையின் மூலமாக சுகம் உண்டானதை நாம் பார்க்குறோம். அப்படியாக ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அது நடக்கலாம், இல்லை நடக்காமையும் இருக்கலாம். ஏனென்றால் இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு தனிப்பட்ட திட்டம் இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சுகத்தை கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ அந்த விதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஒரு காரியம் நிச்சயமான சுகம் உண்டு, நிச்சயமான விடுதலை உண்டு, நிச்சயமான அற்புதம் உண்டு. அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவுபடவே படாது. ஆகையால் அவரிடத்துல விண்ணப்பிக்கும் போது, அவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதில் வித்தியாசங்கள் உண்டு. அதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். ஆகையால் வித்தியாசமான விதத்தில் கர்த்தர் உங்களை இந்த நாளில் தொடுவாராக. நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். எதிர்பார்க்காத நபர் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும். ஆகையால் திறந்து நம்ம இருக்கணும். அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு வச்சுருக்காரோ அப்படி கிரியை செய்வதற்கு நம்மை திறந்து விட்டு கொடுக்கும்போது அவரிடத்துலேருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 32-33 நம்ம மீண்டும் வாசிக்க கேட்போம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த மனிதனுடைய காதுகளை அவர் தொடுகிறார். அப்போ தொடும்போது அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அப்போ அந்த செவிட்டுத்தன்மை அந்த மனிதனை விட்டு வெளியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காதில் இருந்த அந்த கோளாறு அது சரியாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறது. அப்போ அவர்கள் எதை எதிர்பார்த்து வந்தார்கள்? அந்த மனிதனுக்கு சுகத்தை எதிர்பார்த்து வந்தார்கள். தொட்டு சுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவர்கள் எதிர்பார்த்ததையும் அவர் செய்தார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
ஆகையால் தேவன் நமக்காக சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் சில எதிர்பார்ப்புகளை அவர் கொடுக்குறார். நிச்சயமாக இயேசுக்கிட்ட போனால் சுகம் உண்டாகும். இப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருக்கிற ஒரு மனிதன், பேச முடியாமல் காது கேட்க முடியாதபடிக்கு இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வேணும், அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சையோடு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆகையால் நாமும் இந்த நாட்களில் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அற்புதத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் சில காரியங்களில் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ தனியே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டுமல்ல, பின்னாடி பார்க்கும்போது உமிழ்நீரை உமிழ்ந்து அந்த மனிதனுடைய நாவில் வைக்கிறார். அப்போ அவர்கள் எதிர்பார்த்தபடி தொடுதல் அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆனாலும் அந்த தொடுதலில் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் சும்மா கையை வச்சு சுகப்படுத்தி இருந்திருக்கலாமே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை? காரணங்கள் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்கிறார் அப்படின்னா அதில் ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு தேவையானது சுகம். எந்த விதத்திலாகிலும் சுகத்தை இயேசு நமக்கு தருவார் என்ற நிச்சயத்தோடு நாம் இருக்கும்போது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த காரியத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். காத்திருக்கும்போது நாம் சுகத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். எரேமியா 29:11 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற காரியம் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் எதிர்பார்க்கிறத அவர் நமக்கு நிறைவேற்ற விரும்புகிறார். எதிர்பார்த்ததுக்கும் முடிவு. அப்போ பாருங்கள், முடிவில் நாம் எதிர்பார்த்தது நிறைவேறும். பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் முடிவில் நாம் எதிர்பார்த்ததை தேவன் நிறைவேற்றுகிறார். அந்த அல்டிமேட் பிளெஸ்ஸிங்கை, முடிவை நாம் சுகந்தரித்து கொள்ளத்தக்கதாக அவர் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த காரியம், அவர் செயல்படுத்துகிற அந்த காரியம் அது நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக. ஆகையால் தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்த்து வரும் பொழுது நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் விதங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 21:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றி உதடுகளால் நாம் கேட்கிற அந்த காரியத்தை அவர் தள்ளாதிருக்கிறார். அப்படின்னா அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் ஜெபிக்கும் போது பதில் நிச்சயம் நமக்கு உண்டு. அவர் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நாம் கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய பங்காக இருக்கிறது. ஆகையால் எல்லாமே ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். எல்லா நன்மைகளும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நிறைவேற்றி வச்சிட்டார். அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே சங்கீதத்தில் 145:19 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இங்கே நம்ம பார்க்கிற காரியம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பயம் என்றால் பயந்து நடுங்கிற அந்த காரியம் இல்லை. கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறவர்கள், மரியாதை கொடுக்குறவங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் அவரை நேசித்து, அவரை விசுவாசித்து, அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் பதில் உண்டாகிறது. நீதிமொழிகள் 10:24 நம்ம வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் பயப்படுறது அவனுக்கு நடக்கும்.
ஆனால் நீதிமான்கள் விரும்புகிறதும் அவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா நீதிமான்கள் பயப்பட மாட்டாங்க, துர்மார்க்கனுக்கு தான் பயம் இருக்கும். அப்போ எதை குறித்து அவன் பயப்படுறானோ அது அவனுக்கு நடக்கிறது. நீதிமான்கள் பயம் இல்லாமல், ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய நீதியை உடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்குள் பயம் கிடையாது. அப்போ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் விரும்புகிறது அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பயமும் விசுவாசமும் ஒரே மனிதனுக்குள்ளே காணப்பட முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதை குறித்த பயமும் இருக்கும், ஆனால் விசுவாசமும் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது. நாம் விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் எனக்கு செய்வார், நான் எதுக்காக பயப்படணும் அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் பயம் இருக்கும் என்றால் இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா, இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கிற இடத்துல தான் பயம் இருக்கும். அப்போ நாம் நிச்சயமாய் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல பயத்துக்கு இடமே கிடையாது. ஆகையால் பயப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. ஏன்னா நம்ம பயப்படவே இல்லையே. அப்போ நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபாசன தண்டை நாம் தைரியமாய் போகத்தக்கதாக நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால் அவரை விசுவாசிப்பதினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் பயம் என்கின்ற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே தேவையே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு பயம் இருக்கவே இருக்காது, விசுவாசம் மட்டுமே இருக்கும். ஆகையால் விசுவாசிக்கிறவர்களுக்கு, நீதிமான்களுக்கு அவர்கள் விரும்புகிற விருப்பத்தின்படி கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகையால் நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். முடிவு நீங்கள் விரும்பினபடியே இருக்கும். அதுதான் நம்ம பார்க்குறோம். வழிகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் விரும்பினதை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க. அப்படியாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது அந்த காரியம் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதை தான் நாம் பார்க்குறோம். அடுத்ததாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் அந்த மனிதனை தொட்டார். அப்போ அவர்கள் விருப்பத்தின்படி அதை செய்தார். அடுத்தது அவர் செய்த காரியம், அந்த மனிதனுடைய விடுதலைக்கு முக்கியமாக ஒரு காரியம் தேவைப்பட்டது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருடைய நாவில் இருக்கிற அந்த உமிழ் நீரை எடுத்து அந்த மனிதனுடைய நாவை தொட்டதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பரிமாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாவில் இருக்கிற அந்த உமிழ் நீர் அந்த மனிதனுடைய நாவை தொட்ட பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே, இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாவில் இருக்கிற அந்த வல்லமை அந்த மனிதனுடைய நாவுக்குள்ளே கடந்து சென்று மரித்து போய் கிடக்கிற, இல்லை கட்டப்பட்டு இருக்கிற அந்த நாவை அது கட்டவிழ்த்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு பரிமாற்றம் உண்டாகிறது. தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல அந்த மனிதனுக்குள்ளே கடந்து போகிறதை நாம் பார்க்குறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியாக தேவன் நம்முடைய அவயவங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது, நம்மை தொடும் பொழுது அது நம்மை உருமாற்றுகிறதாய் இருக்கிறது, நமக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. மரித்து போய் இருக்கிற அந்த அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும். கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதே போல் ரோமர் 8:11 நம்ம வாசிக்க கேட்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருந்தால் அவர் மரித்து போகக்கூடிய அந்த நம்முடைய அவயவங்களை அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் அவர் உயிர்ப்பித்தார். அப்போ மரித்து போன அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் செயல்பட துவங்கியது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய அவயவங்கள் மரித்து போய் இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்பது தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே பாய்ந்த பொழுது அந்த மனிதன் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம திருவிருந்து எடுக்கும்போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக உண்டாகும் நன்மையை தேவன் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அந்த புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போ அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது அது என்ன ஆகிறது, அந்த இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு கலந்து அது எல்லா அவயவங்களுக்குள்ளும் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இரத்தம் எந்தெந்த அவயவங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறதோ அந்த அந்த அவயவங்களை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை நம்முடைய அவயவங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை நம்முடைய அவயவங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. ஆகையால் நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எந்தெந்த அவயவங்கள் பழுதடைந்து போய் இருக்கிறதோ, சரியாக செயல்படாமல் இயங்காமல் இருக்கிறதோ, தேவனுடைய வல்லமை கடந்து வரும்போது அவைகள் மீண்டும் செயல்பட துவங்கும். ஒவ்வொரு அவயவமும் அது நிச்சயமாக மீண்டும் செயல்பட துவங்கும். உங்களுடைய இருதயம், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய எல்லா ஆர்கன்ஸும், அங்கே லிவர் பார்க்குறோம், கிட்னி பார்க்குறோம், பேங்க்ரியாஸ் பார்க்குறோம். ஸோ இவைகள் ஒவ்வொன்றும் அது சரியாக செயல்பட துவங்கும். சுகர் இருந்தால் அது நார்மலாக ஆகும், எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அது நார்மல் ஆகும். எந்த அவயம் சரியாக செயல்படாததுனால உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதோ அந்த காரியம் எல்லாம் நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் இங்கே பார்க்குறோம், வியாதியை சரிப்படுத்துறதுக்கு டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு அது மூலமாக அந்த ஆர்கன் சரியாக வேலை செய்யாததுனால வருகிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனால் சில மருந்து மாத்திரைகள் தான் அது பாதிக்கப்பட்ட பகுதியை திரும்ப இன்னும் செயல்பட வைக்குது. ஆனால் அநேக மருந்துகள் என்ன செய்யுது, அந்த பாதிப்பு நமக்கு தெரியாதபடிக்கு அது மூடி மறைக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைனா பரிபூர்ண சுகத்தை அது கொடுக்காதபடிக்கு மேலோற்றமான ஒரு சுகத்தை அது கொடுக்கிறது. அந்த வேர்லேருந்து ஒரு தீர்வை உண்டு பண்ணுவது அநேக மருந்துகள் அது செய்வது இல்லை. அப்போ ஆனால் தேவன் நம்மை சுகப்படுத்தும் பொழுது அவர் எப்படி சுகப்படுத்துகிறார் என்றால், எந்த அவயவம் செயல்படாமல் இருக்குதோ அந்த அவயவத்தை புதுப்பிக்கிறார். அந்த செயலிழந்து போன அந்த காரியம் மீண்டும் உயிரடைய செய்கிறார். மீண்டும் அது எப்படி நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருந்ததோ அதே போல் மீண்டும் அது செயல்படுவதற்கு தேவனுடைய வல்லமை அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உடையது. ஆகையால் மீண்டும் அந்த வியாதி உங்களுக்குள்ளே வரக்கூடாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய முடியும். இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கும் போது அப்படியாக உங்களுடைய அவயவங்கள் புதுப்பிக்கப்பட போகிறது. நான் முடிவில் ஜெபிக்க போகிறோம். இந்த பலவீனங்கள், இந்த கட்டுகள், இந்த எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். வாவ், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் அந்த இடத்துல எப்பத்தா என்று சொல்லி சொன்ன பொழுது அப்படின்னா திறந்திடுவாயாக என்று அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ திறந்திடுவாயாக என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்த பொழுது அந்த இடத்துல காதும் திறந்தது, நாவில் இருந்த கட்டும் அவிழ்ந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு விடுதலையை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். தேவனுடைய வார்த்தை இல்லை தேவனுடைய கட்டளை இல்லைன்னா தேவனுடைய வாக்கு தத்தம்
அவர் நமக்கு நேராய் பேசும் பொழுது, ரேமா வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பேசின உடனே, கட்டளையிட்ட உடனே அந்த இடத்துல அந்த மனிதன் விடுவிக்கப்பட்டான். அந்த காதுகள் திறந்தது, கேட்க துவங்கினான். அவனுடைய நாவில் இருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது, செம்மையாய் பேச துவங்கினான். அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை அந்த மனிதனுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாளில் இப்படிப்பட்ட கட்டுகளில் நீங்கள் இருப்பீங்கன்னா தேவனுடைய வல்லம் உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வருகிறது. அவர் சுகத்தை நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், சுகம் நிச்சயமாக உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளாமல் இந்த நாளை நீங்கள் முடிக்க போகிறது கிடையாது. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. எப்பத்தா என்று தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்களுக்கு வாசல்கள் மூடி கிடக்கிறது போல இருக்கலாம். முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் இருக்கலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம் இன்னும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் எப்பத்தா என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை திறப்பதாக. தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவதாக. இப்போ ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். எப்பத்தா என்கின்ற இந்த வார்த்தை, திறக்கப்படுவதாக என்ற இந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைக்குள்ளே இப்போ கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் சூழ்நிலைகளை அடைத்து வைத்திருக்கிற, உங்கள் ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற, உங்களுடைய சுகத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா வாசல்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுகிறது. நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்க, தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. அன்றைக்கி அந்த மனிதன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நீங்கள் நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தை அது உண்மை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உங்களுக்கு நேராய் பேசப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை திறக்கப்படுவாயாக. எப்பத்தா என்கின்ற இந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்பொழுது பிரவேசித்து கொண்டிருக்கிறது. அதை விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக இந்த இடத்துல இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள்? அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அவர் நல்லபடியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல விதத்தில் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல முறையில் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல வழியில் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். முடிவு நன்மையானதாக மட்டுமே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நன்றாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆதியாகமத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், இப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடங்களில் 6 முறை ஆண்டவர் அந்த படைப்புகளை படைத்ததுக்கப்புறம் அவர் சொல்லுகிற காரியம் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 18ஆம் வசனம், 21, 25 6 முறை வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி. அவர் செய்தது அது நல்லதாக இருந்தது. கடைசியாக நம்ம பார்க்குறோம் 31ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. நமக்கு தெரியும் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும்போது 6 நாளில் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ 6ஆம் நாள் முடியும் போது ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளையும் கண்டு அவர் என்ன சொல்கிறார்? மிகவும் நன்றாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் செய்த காரியம் நன்றாக தான் இருந்தது. முழுமையாய் அவர் நிறைவேற்றி முடித்ததும் மிகவும் நன்றாக இருந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற காரியம் அது நன்றாக தான் இருக்கும், அது நன்மையாக தான் இருக்கும். ஆனால் முடிவில் நம்ம பார்க்கும்போது அது மிகவும் நன்ற காரியமாய் அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் செய்கிறது எல்லாமே
நன்றாக செய்கிறார், நம்முடைய நன்மைக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 2:8-9 நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவன் எல்லாவற்றையும் நன்றாக சிருஷ்டித்தார். இந்த உலகம் முழுவதுமே அழகாக தான் சிருஷ்டித்தார். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, மிகவும் அருமையாக இருந்துச்சு. ஆனால் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை மனிதனுக்கென்று அவர் உருவாக்கி அங்கே எப்படிப்பட்டதை வைத்தாராம்? பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நலமானதையும் கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். அப்போ மனிதனுக்கு எவ்வளவாய் தேவன் நேசித்து பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டானதை கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுத்தார். பாருங்கள், உலகமே அது பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அவருடைய படைப்புகள் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பெஸ்ட்டில் இருந்து இன்னும் சூப்பர் பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிந்தெடுத்து மனிதனுக்காக கொண்டு வந்து அவர் கொடுத்தார். அப்போ அவருடைய இருதயம் எவ்வளவாய் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுவதோ வேதனைப்படுவதோ தேவனுடைய திட்டம் அல்லவே அல்ல. நம்ம வியாதியில் இருக்கிறதோ நம்ம தோல்வியில் இருக்கிறதோ தேவனுடைய திட்டம் அல்ல. அவருடைய இருதயம் நமக்கு பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு எதுவோ அதை தான் கொடுக்கணும்னு விரும்புகிறது. நான் ஒரு காரியத்தை பெஸ்ட்டு நினைக்கிறேன், ஆனால் அதை பார்க்கிலும் பெஸ்ட்டானதை தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே போல் தான் உங்களுக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை பெஸ்ட்டு நினைக்கலாம், ஆனால் அதை பார்க்கிலும் மிகவும் பெஸ்ட்டானதை ஆண்டவர் உங்களுக்கு, மிகவும் அருமையானது, மிகவும் நன்றானது, மிகவும் சிறந்ததை தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விருப்பத்தை பார்க்கிலும் அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று நம்ம விட்டு கொடுப்போம் என்றால் மிகவும் பெஸ்ட்டானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது மிகவும் அருமையானதாக இருக்கிறது. ஆகையால் நாம் விசுவாசித்து அதை நாம் சுகந்தரித்துக் கொள்வோமாக. ரோமர் 8:28 நம்ம வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு? அவரை நேசிக்கிற உங்களுக்கு. அப்போ நீங்கள் அவரை நேசிப்பது நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் அழகாய் நடத்துகிறார், நேர்த்தியாய் நடத்துகிறார், நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். அதனால தான் பார்க்குறோம் முடிவு நன்மையானதாக இருக்கும். ஆனால் கடந்து வருகிற பாதை நாம் எதிர்பார்க்குற விதத்தில் இல்லைனாலும் தேவன் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் முடிய செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் எந்த பாதையில் நம்மளை அழைத்துட்டு வந்தாலும் முடிவில் கானானின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். வனாந்திரத்தை போல பாதையை நம்ம கடக்க வேண்டியதாக இருக்கலாம். நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை நேசிப்பதனால உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு, உங்களுடைய பிரச்சனையின் முடிவு, உங்களுடைய காரியங்களின் முடிவு அது நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே இருக்கும். முடிவு நன்மையானதாகவே இருக்கும். ஆகையால் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல், நீங்கள் பாதையில் இருக்கலாம், கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம் முடிவு நன்மையாக இருக்குது. அந்த முடிவை ஆண்டவர் நன்மையாக வச்சுருக்கார். ஆகையால் இந்த பாதையை கடந்து போய் நான் அதை சுகந்தரித்துக் கொள்வேன். என் தேவன் எனக்காக பெஸ்ட்டானதை வச்சிருக்கிறார், அதை நான் விட்டு விட மாட்டேன், நான் சோர்ந்து போயிட மாட்டேன், நான் அதை சுகந்தரித்துக் கொள்வேன் என்று சொல்லி உறுதியோடு நாம் நிற்கும்போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பெற்றுக்கொள்ளும்போது அந்த மனிதன் இல்லை அந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சில காரியங்கள் பார்க்கலாம். மார்க் 7:37 மீண்டும் நம்ம வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லி என்ன பண்ணாங்கன்னா மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை துதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள்.
அவர்கள் ஆச்சரியப்பட்டது மாத்திரம் இல்லை, செவிடர்கள் கேட்குறாங்களே, பேச முடியாதவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் இவர் என்று சொல்லி அங்கே துதிக்கிறத நம்ம பார்க்குறோம், உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நன்மை பெற்றுக்கொள்ளும்போது நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு மகிமையை நம்ம கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி. தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. நீங்கள் யாருக்காக ஜெபித்தாலும் பரவாயில்ல, தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது நான் ஜெபித்தேன், தேவன் அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை நாமத்தை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஆச்சரியப்படுவது மாத்திரமல்ல, அந்த ஆச்சரியப்படுவதோடு கூட அவரை உயர்த்தணும். இந்த அற்புதத்துக்கு காரணம் இயேசு தான், அவருடைய வார்த்தை தான், அவருடைய வல்லமை தான் எங்களை விடுதலை செஞ்சிச்சு, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டு எடுத்துச்சு. நாங்கள் இவர்களுக்காக ஜெபித்தோம், இவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு, ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி நாம் அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும், அவருக்கு மனதார நன்றி சொல்ல வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த நாளில் நமக்கு உண்டாவதாக. வாங்கி நன்மையை பெற்றுக்கொண்டு போகிறவர்களாக இராதபடிக்கு நன்றி சொல்லி அவருக்காக வாழ, அவருக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி, அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அதிகமாய் பிரசித்தம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரியப்படுத்தினார்கள். இயேசுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டுச்சு, அவர் எப்படி அற்புதத்தை செய்தார் என்பதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அந்த நன்மைகளை நாம் சாட்சிகளாக மற்ற உள்ளத்தில் பகிர்ந்து சொல்ல வேண்டும். முதலாவது தேவனை துதிக்கணும், இரண்டாவது சாட்சியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லும்போது தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கைக்குள்ளேயும் வெளிப்படுவதற்கு, அவங்க இருதயத்தை திறந்து கொடுக்க அது ஏதுவாக இருக்கும். நாம் மாத்திரம் நன்மையை பெற்றுக்கொள்வதல்ல, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் மற்றவங்களிடத்தில் பகிர்ந்து சொல்லும்போது அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாசலாக, ஒரு துவக்கமாக நிச்சயமாக இருக்க முடியும். ஆகையால் செயல்படுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை துதிப்போம், அவருக்கு கனத்தை செலுத்துவோம், மகிமையை அவருக்கே கொடுப்போம். அது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம், அவர்களும் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது நாம் செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் படியாக ஒவ்வொருத்தரையும் நீர் தொடுவீராக, கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. அப்பா, இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா என்ற அந்த சத்தம் தொனிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, கதவுகள் திறக்கப்படுவதாக, சிறை கதவுகள் திறக்கப்படுவதாக. அப்பா, இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறேனப்பா. அப்பா, நீருடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா கர்த்தாவே, உமக்குள்ள இருக்கிற வல்லமை அப்பா அந்த மனிதனுக்குள்ள பிரவேசித்த பொழுது அப்பா, உம்முடைய நாவில் இருக்கிற உமிழ் நீர் அந்த மனிதனுடைய நாவை தொட்ட பொழுது அந்த மனிதனுடைய நாவில் இருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது போல இப்பொழுது உம்முடைய வல்லமை நீங்க கர்த்தாவே அவர்களுக்குள்ள வாசமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வாசமா இருக்கிறபடியினால எந்தெந்த அவயவங்கள் கர்த்தாவே பழுதடைந்து போய் இருக்கிறதோ இப்பொழுது புதுப்பிக்கப்படுவதாக, புதிய ஜீவன் உண்டாவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும். உம்முடைய ரத்தம் கர்த்தாவோட ரத்தத்தோடு கலந்து எல்லா அவயவங்களுக்குள்ளும் ஊடுருவட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு அவயவங்களையும் புதுப்பிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் உம்மை மகிமைப்படுத்த அப்பா, உமக்கு சாட்சியா இருக்க, அந்த சாட்சி அநேகருக்கு பகிர்ந்து கொள்கிறவர்களா இருக்க
அப்போ அவர்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இன்னும் அநேகர் உம்மிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம் நீர்தான்ப்பா. நீங்க தான் ராஜா. இயேசுவே நீங்க தான். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அற்புதத்தை தேவன் இந்த நாள் உங்களுக்கு செய்திருக்கிறார். சாட்சிகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க.